வாழ்க்கையிலே இணைக்கப்படுகின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் எடுத்துக்கொள்கின்ற உறுதிமொழி என்னவென்றால், வாழ்வின் இறுதி வரையிலும், மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலும் கடவுளுடைய தூய நியமப்படி ஒருவரை ஒருவர் நேசிக்க, ஒருவரை ஒருவர் காப்பாற்ற குடும்ப வாழ்க்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த குடும்ப வாழ்க்கையிலே பல சிக்கல்கள், பல பிரச்சனைகள், குடும்ப வாழ்க்கையில ஏற்படுகின்ற இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் காரணம் என்ன என்று ஆகின்ற போது, நான் என்னுடைய நியதியின்படி என்னுடைய குடும்பத்தை நடத்த முயற்சிப்பேனே என்றால், என்னுடைய மனைவி அவர்களுடைய நியமத்தின்படி குடும்பத்தை நடத்த முயற்சிப்பார்களே என்றால், ஆண்டவருடைய திட்டத்திற்கு அங்கு இடமில்லை. ஆகவே தான் திருமண ஆராதனையிலே சொல்லப்படுகின்ற செய்தி என்னவென்றால், கடவுளுடைய தூய நியமப்படி, ஆண்டவருடைய தூய நியமப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்கின்ற போது நம்முடைய குடும்ப வாழ்வு நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டதாக, நலமருளுகின்ற இடமாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு குடும்ப உறவுகளிலே விரிச்சல்கள், குடும்ப உறவுகளிலே பல பிரச்சனைகள், ஆண்டவர் ஏற்படுத்தின குடும்பத்தின் நோக்கங்களை மக்கள் சிதைத்ததினாலே இந்த நிகழ்வுகள் எல்லாம் இன்று உலகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் நினைத்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். இன்று நடக்கின்ற நிகழ்வுகள் ஆண்டவருடைய திட்டத்தை சிதைக்கின்றதாக இருக்கிறது. திருமணத்திற்கு முன்பாக கூடி வாழ்தல், இன்று ஏதோ உலகத்திலே நாம் போய்விட்டோம், அது ஒரு ஃபேஷனாக மாறிவிட்டது. திருமண வாழ்வுக்கு முன்பாக கூடி வாழ்தலும், திருமண வாழ்வுக்கு பின்பாக பிரிந்து வாழ்தலும் இன்று குடும்பங்களிலே பெருத்து விட்டது. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த குடும்ப ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பின் செய்தியை தருகிறார். குடும்ப வாழ்வு கர்த்தரால் நியமிக்கப்பட்டது, அதை அனைவரும் மேன்மை உள்ளதாக கருத வேண்டும். குடும்ப வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய நாணயம், குடும்ப வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய உண்மை, குடும்ப வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய நேர்மை, இவைகள் குடும்ப வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். குடும்ப வாழ்க்கைகள் சிதைக்கப்படுகிறது. இங்கிலாந்து தேசத்தில் சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டதாம். குடும்ப தலைவிகளிடத்திலே, மனைவிகளிடத்திலே கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், 47% லேடிஸ் சொன்னாங்களாம், நாங்கள் வேண்டுமென்றால் கணவனை பிரிந்திருக்கலாம், ஆனால் இன்டர்நெட், மொபைல் போன் இவைகளை பிரிந்து எங்களால் வாழ முடியாது. கணவனை நாங்கள் வேண்டுமென்றால் விட்டுவிடலாம், ஆனால் இவைகளை நாங்கள் விட்டுவிட முடியாது என்று சொன்னார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உள்ளங்களோடு இணைந்து வாழ வேண்டிய மக்கள் இன்று எந்திரங்களோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறக்கக்கூடாது.